ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ இப்போ கரண்ட்டாக செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் செமஸ்டர் அதாவது தேர்ட் செமஸ்டருக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எசென்ஷியல் அந்த கோர்ஸ் வந்து நான் முதல்வனில் இருந்தது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சிட்டிங்க. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அதாவது மெயில் ஐடி சரியாக ஓப்பன் ஆகாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் சிம்பிள், அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி கொடுத்துருக்கோம், ஆக்சஸ் பிளாக்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா ஹேண்ட் சிம்பிள் இருக்கும். அப்படி வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ வந்து அந்த போர்ட்டலில் வந்து பண்ண முடியாமல் இருக்கவங்களுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் போய்ட்டு அந்த கோர்ஸை வந்து நீங்கள் முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸ் முடித்தா தான் உங்களுக்கு நான் முதல் மார்க் வரும். மார்க் வந்தால் தான் உங்கள் மார்க் ஷீட்டில் என்ட்ரி அதுக்கப்புறம் வரும் உங்களுக்கு. அதனால் இப்போ ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோடு சேர்த்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் லிங்க் ஒன்று அனுப்பிச்சிருப்போம், அதில் கீழே இருக்குது. அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் பற்றின, அதாவது மைக்ரோசாஃப்ட் எசென்ஷியல் அந்த கோர்ஸ் பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ ஃப்ளூயன்சி ஒன்று, டிஜிட்டல் ப்ரொடக்டிவிட்டி ஒன்று, எம்ப்ளாயபிலிட்டி, கம்யூனிகேஷன், அடுத்தது ஆண்டர்ப்ரனர்ஷிப். இந்த 5 வீடியோவும் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் அசஸ்மெண்ட் டைரெக்டாக எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஏஐ ஃப்ளூயன்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ அசஸ்மெண்ட்டுங்கிறது நீங்கள் முன்னாடி டைரெக்டாக எடுத்துக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிற அசஸ்மெண்ட், போஸ்ட் அசஸ்மெண்ட் தான் உங்களுக்கு மார்க்குக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் வீடியோ கூட டைரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ப்ரீ அசஸ்மெண்ட் எடுக்கிறதால ப்ரீ அசஸ்மெண்ட் தான் கூகுள் ஃபார்ம் போட்டிருக்காங்க. அந்த ஃபார்மில் உங்களுக்கு டீட்டெயில் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அந்த ப்ரீ அசஸ்மெண்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வரும். அந்த கூகுள் ஃபார்மில் உங்களோட பேர், உங்களோட நேம் வந்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அது மாதிரி கொடுத்துடணும். மெயில் ஐடிங்கிறது நீங்கள் எதுவும் ஒன்று கொடுத்துடக்கூடாது. நான் முதல்வன் போர்ட்டலில் என்ன மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடி ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும். நான் முதல்வனில் இருக்கிற மெயில் ஐடி தான் நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் இன்கேஸ் தெரியல அப்படின்னா உங்களோட ஸ்டாஃபுக்கிட்ட இன்சார்ஜில் கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், அதுவும் நான் முதல்வன் போர்ட்டலில் என்ன மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே தான் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன நீங்கள் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இன்ஜினியரிங்கா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா, பாலிடெக்னிக்கான்னு கேட்டிருப்பாங்க. சப்போஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்துக்குங்க. என்எம்ஐடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா என்எம்ஐடி காலேஜ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் முதல்ல காலேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த கன்சர்ன் ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு வந்து உங்களோட என்எம்ஐடி கிட்டத்தட்ட ஒரு 30-35 டிஜிட் இருக்க மாதிரி ஒரு என்எம்ஐடி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் நீங்கள் டைப் பண்ணணும். யாரும் ரெஜிஸ்டர் நம்பரோ காலேஜ் ரோல் நம்பரோ போட்டுறக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக என்எம்ஐடி, நான் முதல் ஐடி இருக்கும், அதை தான் இதில் கொடுக்கணும். எங்கேயாவது உங்களுக்கு சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே அனுப்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம்ங்கிறது என்ன கோர்ஸ், நீங்கள் சப்போஸ் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்னால் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஏ இங்கிலீஷ்னால் பிஏ இங்கிலீஷ், பிகாம்னா பிகாம், அப்படி உங்களோட என்ன ஸ்ட்ரீம்ங்கிறத நீங்கள் கொடுத்துருங்க. அதாவது உங்கள் என்எம்ஐடி இருந்தாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாமே வந்துடும். உங்களோட காலேஜ் நேம் அடிச்சிருங்க. உங்களோட காலேஜ் என்ன நேம் சொல்லிவிட்டு காலேஜ் நேம், சிட்டி, உங்களோட சிட்டி, அதாவது திருச்சி, பெரம்பலூரா, என்ன ஊர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. யூனிவர்சிட்டியில் உங்களோட யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டி, பாரதிதாசனா, பாரதியாரா, அழகப்பாவா, என்ன யூனிவர்சிட்டின்னு நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ப்ரீ அசஸ்மெண்ட்டுக்கு இந்த கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த ப்ரீ அசஸ்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த இதில் எடுத்துக்க மாட்டாங்க. அதில் கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இது என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ இந்த கொஷினுக்கு ஃபுல்லாக ஒரு ஆன்சர் பண்ணிவிட்டு ப்ரீ அசஸ்மெண்ட்டில் இருக்க எல்லா கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அடுத்த வீடியோ லிங்க் இருக்கும். பேக் வந்துட்டிங்க அப்படின்னா வீடியோ லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த ஏஐ ஃப்ளூயன்சி பற்றின வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரைவில் வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ட்ரைவ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த கோர்சஸ் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடியூல் இந்த ஏஐ ஃப்ளூயன்சிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன் ட்ரைவில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. மொத்தம் 6 மாடியூல் இருக்குது. ஃபஸ்ட் மாடியூல் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் மாடியூல்லே உங்களுக்கு வந்து வீடியோஸ் இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்து, அதாவது அந்த கொஷின் ரெலவெண்ட்டான இது எல்லாமே இந்த வீடியோவில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். நீங்கள் ப்ளே பண்ணி ஃபுல்லாக நீங்கள் இதெல்லாம் கேட்டுக்கலாம். ஃபுல்லாக வந்து மாடியூல் 1ல் இருக்கிற எல்லா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துடணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அது முடிச்சதுக்கப்புறம்
அந்த வீடியோ லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ மாடியூல் முடிச்சதுக்கப்புறம் ஏஐ மாடியூலில் ஃபஸ்ட்டு வீடியோ மாடியூல் 1 முடிக்கிறீங்க, மாடியூல் 2, மாடியூல் 3, மாடியூல் 6 வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே முடிக்கிறீங்க. லாஸ்ட் இது வரைக்குமே நீங்கள் முடிச்சுட்டு இன்கேஸ் ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இதில் இருக்க வீடியோஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் என்ன உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் சொல்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து கொஷினாக கேட்பாங்க. அதனால் ஃபுல்லாக ஹிண்ட்ஸ் எடுத்து இதை படிச்சுக்குங்க. வீடியோ தான் ஃபுல்லாகவே இருக்கும். இதே மாதிரி ஏஐ ஃப்ளூயன்சியில் இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரீ அசஸ்மெண்ட் எடுக்கணும், வீடியோ பார்க்கணும். பார்த்து முடிச்சோன்னா போஸ்ட் அசஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு மார்க்குக்கு உண்டானது. போஸ்ட் அசஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறீங்க. அதுலேயும் போனதில் கொடுத்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக அந்த இது வரும். ஃபஸ்ட் டைம் என்ன ஃபில் பண்ணிங்களோ அதை அப்படியே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதுங்க பாருங்கள், இதுக்கெலாம் வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இதுதான் அசஸ்மெண்ட்டில் உங்களுக்கு வரது. ஃபுல்லாக எல்லாத்துக்குமே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஒரு 39 இருக்குது. இந்த 39 கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39 இருக்குது. இந்த 39ல் ஒரு 9 கொஷின் கிடையாது உங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பேசிக் டீட்டெயில் வந்துடும் உங்களோட. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 30 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட்டில் போஸ்ட் அசஸ்மெண்ட்டில் 30 கொஷின்ஸ் இருக்கும். 30 கொஷின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ஏஐ ஃப்ளூயன்சி முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக டிஜிட்டல் ப்ரொடக்டிவிட்டி, அதுக்கு போய்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இப்போ எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி அதுக்கு பண்ணணும். ஏற்கனவே கொடுத்த டீட்டெயில் தான், புதுசாக எதுவுமே கிடையாது. அதுலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு இது பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்தது இந்த டிஜிட்டல் ப்ரொடக்டிவிட்டிக்கு உண்டான வீடியோ லிங்க் இருக்குது. வீடியோ லிங்க் போனீங்கன்னா அதுலேயும் வீடியோஸ் இருக்கும், அதுலேயும் நிறையா மாடியூல்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6 மாடியூல் இருக்குது. இந்த 6 மாடியூலையும் நீங்கள் என்ன பண்ணணும், 1 பை 1 நீங்கள் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்க்கணும். பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் நீங்கள் டெஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த போஸ்ட் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு தான் உங்களுக்கு மார்க்குக்கு. ஏன்னா அந்த போஸ்ட் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இருக்கும். ஒவ்வொரு கோர்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, பாயிண்ட் இருக்குது அப்படின்ட்டு அதை தான் எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் எம்ப்ளாயபிலிட்டி, அதுக்கும் நீங்கள் வந்து ப்ரீ அசஸ்மெண்ட், அதுக்கப்புறம் வீடியோ லிங்க் பார்க்கணும். அடுத்தது போஸ்ட் அசஸ்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த எல்லாத்துக்கும் நீங்கள் மறக்காமல் ஒரு இருக்கிற 5 இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோர்ஸுக்குமே அந்த இதில் இருக்கிற சப்டைட்டில் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து போஸ்ட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுக்கணும். எதுக்காக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த லாகின் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த சொல்யூஷன் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் போஸ்ட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்கள் ஸ்டாஃப்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் முடிச்சிட்டேன்னு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க. அவங்க இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு போர்ட்டலில் வந்து இன்டர்னல் மார்க் மட்டும் தான் இருக்கும் நான் முதல்வனுக்கு, எக்ஸ்டர்னல் மார்க் இருக்காது. இது முடித்தா தான் வரும். முடித்தா தான் அவங்க நான் முதல்வன் அந்த மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மார்க் அனுப்புவாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வராது. அது வரலைன்னா மார்க் ஷீட் டிலே ஆகும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மண்டேக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எர்லியஸ்ட் பாசிபிள் நீங்கள் முடிஞ்ச மட்டும் நீங்கள் வந்து சீக்கிரம் முடிச்சிருங்க. இல்லை ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்குங்க. இந்த லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப் ஃபைல் நான் போட்டிருக்கேன். லாகின் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். டேரெக்டாக நீங்கள் போஸ்ட் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுக்கிறதால எடுத்துருங்க. அதனால் ஒன்றும் இல்லை, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சால் தான் அது பண்ண முடியும். அதனால் வீடியோ பார்த்துட்டு பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் கூட நீங்கள் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.